வணக்கம். நான் உங்கள் பிரில்லியன்ட் பால். முதல்ல நான் ஒரு வண்டி கண்டுபிடிச்சேன். 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன். அந்த ப்ராடக்ட் என்னென்னா, ஒரு டைம் சார்ஜ் ஏற்றுனா 5 வருஷம் சார்ஜ் ஏற்றாமல், பெட்ரோல் டீசல் இல்லாமல் அந்த வண்டி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அது சார்ஜ் லோவாகுது. எப்படின்னு கேட்டால், ஒரு வீல் டைனமோ கொடுத்துருவேன், மீதி வீலில் ஒரு வீல் மோட்டராக இருக்கும். அப்போ அது சார்ஜ் அதுவாக ஏறிக்க. எப்படி ஏறுனா, 3 பேட்ரி இருக்குள்ள, ஒரு பேட்ரி ஸ்டோரேஜ், ஒரு பேட்ரி மோட்ரு ஓட விடும், ஒரு பேட்ரி சார்ஜிங் ஏறும். அப்போ டைனமோவில் சார்ஜிங் ஏறும், மாறி மாறி ஏறிக்கிட்டு இருக்குள்ள நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். என்ன எதுவுமே ஆகாது, பேட்ரி சூடு ஆகாது, மெல்ட் ஆகாது, ஃபயர் ஆக்சிடெண்ட் எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சீக்ரெட்டை கேட்டு அநேக சமூக விரோதிகள்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அப்போ பெங்களூரில் இருக்கக்குள்ளே என்னை அடிக்க வந்தாங்க. அப்புறம் நான் நிறைய இடத்துல வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜில் வேலை செஞ்சிட்ருக்கக்குள்ள இந்த மாதிரி கலாட்டா பண்ணாங்க. இந்த சீக்ரெட்டை நீ சொல்லலினா உன் உயிரை எடுக்கிற அளவுக்கு மிரட்டினாங்க. அதாவது என்னை அடிச்சிருவேன், உன் கூட இருக்கிற ஆளுங்களாம் அடிச்சிருவேன், நீ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்காரங்களையும் பிடிச்சி அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வேறு ஒரு ஊருக்கு வந்து நான் இந்த வீடியோவை போடுறேன். அதனால் நான் கண்டுபிடிச்ச வாகனத்துக்கு, நான் கண்டுபிடிச்ச மெட்டீரியலுக்கு நீங்கள் தயவுசெய்து எந்த பேட்டன் ரைட்டும் கொடுக்க வேணாம். கவர்மெண்ட்டிட்ட மிக தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னால் எந்த ஜனத்துக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஏரியாவை விட்டு வேறு ஊரில் வந்து நான் இந்த வீடியோவை போடுறேன். என்னுடைய கஸ்டமரை நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் திரும்பி பெங்களூர் வருவேன். வந்து எல்லாத்துக்கும் எந்தெந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணி வைப்பேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க. Very thank you customer, very thank you.